அப்புறம் பார்த்தோம்னா நான் வந்து தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1,75,000 ஏக்கர்ல 65% தோட்டக்கலை தான். அப்படி இருக்க சொல்ல எங்களுக்கு வந்து திராட்சை, ஏற்றுமதி வாழை, ஏற்றுமதி காய்கறிகள், பசுமை குடில், இந்த மாதிரி உயர் தொழில்நுட்பமான அதிக செலவழிக்கக்கூடிய விவசாயங்கள் இருக்கு. நாங்கள் வருஷம் ஃபுல்லாகவே எங்கள் ஊரில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே எங்கள் வட்டாரத்தில் நிறைய இடங்கள்ல இல்லை. ஏன்னா சம்பளம் அதிகம். ஒரு லேடிஸ் வந்து 600 ரூபாயும், ஆண்கள் வந்து 1200 வரைக்கும் ஒரு நாள் ஏர்ன் பண்றாங்க. அவ்வளோ உயர் தொழில்நுட்பமான பணி. ஸோ இப்படி இருக்கிறப்போ அதிகமான வேலை வாய்ப்பை கொடுத்து அதிக உற்பத்தி, அதிக ஏற்றுமதி, அதிக அந்நிய செலாவணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அதிகமான தொழில்நுட்பம் எங்களுக்கு தேவைப்படுது. இதுக்காக வந்து எங்களுக்கு நிறைய முறை வந்து சுற்றுலாலாம் கூட்டிட்டு போய் மகாராஷ்டிரா மாதிரி இதை விட கொஞ்சம் அதிகமான டெவலப்ல இருக்கிறவங்ககிட்ட வந்து நிறைய அந்த யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போய் கிளாஸ்ல அட்டன் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இணைச்சிட்டாங்கன்னா நாங்கள் யாரை பார்க்க? விவசாயத்தை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் தோட்டக்கலை துறையில? அதனுடைய மெத்தடே வேற, இதனுடைய மெத்தடே வேற. அதனுடைய ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயத்துறையில வந்து ஒரு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா, நான் திராட்சையில ஒரு 4 மாசத்துல 2 to 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் அந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மொத்தமும் போயிடும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமான டெக்னாலஜி. ஸோ சாதாரணமா இப்போ களை எடுக்கிறவங்க இதுலயும் களை எடுக்கிறோம், அதுலயும் களை எடுக்கிறோம். வேற ஒரு வேலை செய்யறவங்க இந்த மாதிரி கிராப்ல வந்து வேலை செய்ய முடியாது. சாதாரண லேபரே அப்படி இருக்கிறப்போ தொழில்நுட்பம் தெரிஞ்சு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் ஒண்ணுமே தெரியாதவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஏதோ மாத்தி சொல்லிட்டாங்க, போச்சு, எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போச்சு, இன்னொரு 10 ஏக்கர் கிராப் போச்சு. யாரும் இதை ஏற்றுப்பாங்க? விவசாயிகளுடைய நஷ்டத்தை இவங்க எப்படி சரி பண்ணுவாங்க? முதல்ல இதை இவங்க எங்ககிட்ட கேட்டாங்களா, இப்படி சேர்க்க போறோம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதனால இப்போ சேர்க்கிறாங்கன்னா இதனால என்னென்ன நன்மைகள், அதனால சேர்க்கிறோம், இது வரைக்கும் யாருமே வாய் திறக்கல. என்ன எதுக்குங்க சேர்க்கிறீங்க, வேணாங்க அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. சேர்க்கிறோம், சேர்த்துட்டோம், சரி அவங்க சேர்த்துட்டாங்க, நீங்களாச்சும் அதை கொஞ்சம் புரிஞ்சு இது பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன் சேர்க்கிறீங்க, எதுக்காக சேர்க்கிறீங்க, நாங்க சேர்க்க சொல்லவே இல்லையே, நாங்க இப்போ வந்து வேண்டாம் எங்களை அப்படியே விட்டுருங்க. 1979 இது தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோட்டக்கலை தனியா கல்லூரி வந்துச்சு. அது நம்பி ஏகப்பட்டது படிக்கிறாங்க. அப்ப விட இப்ப 100 மடங்கு உற்பத்தி அதிகமாயிருக்கு. பசுமை குடிலாம் வந்து அதிகமாகி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல, தேனி மாவட்டங்கள்ல அதிகமா உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாட்டுக்கு எவ்வளவு வந்து அந்நிய செலாவணி கிடைக்குது. இன்னும் நாங்க வந்து இஸ்ரேல் மாதிரி நாடுகள்ல இருந்து ஒரு 50 வருஷம் பின்தங்கி தான் இருக்கோம். இன்னும் தொழில்நுட்பத்துல முன்னேற வேண்டியது இருக்கிறப்போ காலை பிடிச்சி கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் இல்லப்பா, மறுபடியும் 50 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி பழைய மாதிரி ஆயிருங்க, மறுபடியும் நீங்க வாங்க அப்படின்னா எப்படி? இன்னொரு 50 வருஷமோ 20 வருஷம் போராடி இன்னும் யாராவது ஒருத்தர் வந்து ஆமாப்பா தப்பா போச்சு மறுபடியும் பிரிச்சு விடுறான், மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து வாங்கன்னு சொன்னா அது எப்படி? முதல்ல நாங்க வேணாங்கிறோம். இது எங்க துறை, எங்களுக்காக இருக்கிற துறை, விவசாயிகளுக்காக தான் இந்த துறையே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எங்க கிட்ட கேட்டுருக்கணும், எங்க கிட்ட கேட்டுதான் அவங்க செஞ்சிருக்கணும். எதுவுமே கேட்கல, நாங்க எங்க இஷ்டம் செய்யறோம் அப்படின்னு செய்யறாங்க. நாங்க வேணான்னு கத்திட்டு இருக்கோம், ஆனா யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்க தான் என்னால் வந்து மக்கள் கிட்ட கொடுத்து இப்படி ஆச்சுன்னா, இந்த துறையில வந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதனுடைய நேரடியான ஒரு தாக்கம் வந்து மக்களுக்கு தான் தாக்கம் இருக்கும். உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னா 100, 200 ஆகும். அப்ப ஐயாப்பான்னு கத்தி பிரயோஜனமே இல்லை, எங்களுக்கு சொல்லவே கூடாது. என்ன பண்றது, தொழில்நுட்பம் இல்ல, தப்பா ரெக்கமெண்டேஷன் ஆகுது, எங்களால பண்ண முடியல, அதிகமான செலவு பண்ணி நஷ்டப்படுறதுக்கு நானும் மக்காச்சோளத்தையும் போட்டு போறேன், நெல்லும் போட்டு போறேன், கீழே இறங்கி வந்துருவோம். இப்ப இதெல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். இந்த சுமையெல்லாம் யார் தலையில விடணும்? இது எப்படி சரி பண்ண முடியும்? இதெல்லாம் அழுகும் பொருள், வாங்கி பருப்பு மாதிரி மூடையில வச்சுக்கிட்டு 6 மாசத்துக்கு கொடுக்க முடியாது. உற்பத்தி பண்ணா 3 நாளைக்குள்ள அதை தின்னு சாப்பிட்டு அழிக்கணும். அந்த மாதிரி பொருள் இதுல இருக்கிறதுலாம் பழம், காய்கறி எல்லாம். ரெகுலரான தொழில்நுட்ப உதவிகளும் சப்போர்ட்டும் இருந்துகிட்டே இருந்தாதான் எங்களால வந்து இந்த விலையை மெயின்டைன் பண்ணி குறைச்சு கொடுக்க முடியும். இது இந்த மாதிரி போச்சுன்னா இது நல்ல ஒரு அறிவியே இல்லை. ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி இது கூடிய சீக்கிரம் சில வருஷங்கள்ல பெரிய பாதிப்புல கொண்டு போய் விடும். அப்போ வந்து பெரிய பாதிப்பு அடைஞ்சு அதுக்கப்புறம் கண் திறக்கிறத விட இப்பயே இது என்னன்னு பாக்குறது ரொம்ப நல்லது. ஓகே சார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு வேணாம்னு சொன்னோம். அரசு பசுமை புரட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யூரியாவும் ரசாயன உரங்களையும் இறக்குமதி பண்ணி எங்க மேல திணிச்சாங்க. இன்றைக்கு ரசாயன உரங்களே வேணாம், பூச்சி மருந்து வேணாம்னு அரசு எங்களுக்கு சொல்லுது. எதை எங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்ன திணிச்சாங்களோ அதை இன்று வேணாம், இயற்கையை போங்கிறாங்க. அப்ப தப்பு செய்வதும் அரசாங்கம், அது தப்புன்னு தெரிஞ்ச பின்னால மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வதும் அரசாங்கம். அதே மாதிரிதான் இன்னைக்கு தப்பு செய்து விட்டது அரசாங்கம், திருப்பும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருசா ஆகிற மாதிரி வேணாம், உடனே நீங்க செய்த தப்பை திருத்திக் கொள்ளுங்கள்னு அரசை கேட்கிறோம். ஓகே சார். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூ கேர்,
Law of Attraction, Chennai. வணக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.